மே மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற சும்பாங்சே கிண்ண காற்பந்து போட்டியில் ஸ்லாங்கூர் கலந்து கொள்ள தவறியதற்காக MFL எனப்படும் மலேசிய காற்பந்து லீக் அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் மலேசிய காற்பந்து சங்கமான FAMஇன் தலைவர் டத்து ஹமீடின் முகமது அமீன் மற்றும் அதன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவு ஏமாற்றத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருப்பதாக ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா தெரிவித்திருக்கிறார். மலேசிய காற்பந்து லீக் முடிவு குறித்து நான் மிகவும் சினமடைந்துள்ளேன். MFL முடிவு பொறுப்பற்ற, கருணையற்ற மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் இருந்தது. கொடூரமான நடவடிக்கை தொடர்பில் பரிவை வெளிப்படுத்தும் வகையில் மலேசிய காற்பந்து லீக் முடிவு பிரதிபலிக்கவில்லை என்றும் ஸ்லாங்கூர் சுல்தான் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர் மற்றும் மலேசிய காற்பந்து விளையாட்டுத்துறைக்கு அடையாளமாக திகழ்ந்த பிரபல காற்பந்து நட்சத்திரமான ஃபைசால் ஹலீமிற்கு எதிராக மே 5ஆம் தேதி அவரது உயிருக்கு மிரட்டலை ஏற்படுத்தும் வகையில் கொடூரமாக எரித்திரவம் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே வாரத்தில் தொழில் ரீதியிலான பல காற்பந்து விளையாட்டாளர்கள் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்லாங்கூர் காற்பந்து குழுவின் விளையாட்டாளர்கள் அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்ததால் சும்பாங்சே கிண்ணத்தின் ஆட்டத்தை ஒத்திவைப்பதற்கு மனு செய்யும்படி ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப்பிற்கு தாம் அனுமதி வழங்கியதாக சுல்தான் ஷராஃபுடின் தெரிவித்தார். எனினும் ஆட்டத்தை ஒத்திவைப்பதற்கு MFL மறுத்துவிட்டதோடு அந்த ஆட்டத்தின் முடிவை எதிரணிக்கு சாதகமாக அறிவித்தது. காற்பந்து விளையாட்டு மலேசியர்களுக்கு விருப்பமான ஒன்று என்பதோடு மலேசியர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய விளையாட்டு உணர்வை கொண்டதாகும். ஆனால் MFLஇன் முடிவு வரம்பை மீறி இருப்பதோடு காற்பந்து விளையாட்டின் தோற்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சுல்தான் தெரிவித்தார். அடுத்த மாதம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் அதில் பங்கேற்கும் நாடுகள் தங்கள் நாட்டை பிரதிநிதிக்கவிருக்கும் தேசிய அணியினரின் அதிகாரப்பூர்வ ஜெர்சியை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 23ஆம் தேதி மலேசிய ஒலிம்பிக் கவுன்சில் ஒலிம்பிக் தின கொண்டாட்டத்தின் போது TRX எக்ஸ்சேஞ்சில் மலேசியாவின் அதிகாரப்பூர்வ ஜெர்சியையும் வெளியிட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக மலேசிய அணிக்கான இந்த ஒலிம்பிக் உடையின் வடிவமைப்பை கண்டு நெட்டிசன்கள் பல்வேறு எதிர்ப்புகளால் வெளுத்து வாங்கி வருகின்றனர். ஆடையின் வடிவமைப்பு குறைந்த முயற்சியை வெளிப்படுத்துவதாகவும் பழைய தோற்றத்தில் மிகவும் மோசமாக உள்ளதாகவும் பலர் சமூக வலைதளத்தில் குமுறி வருகின்றனர். இவ்வாறான சர்ச்சை தொடரும் நிலையில் இன்று நெட்டிசன்களே தங்களது சுய முயற்சியில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய நவீனமான ஒலிம்பிக் உடைகளை வடிவமைத்து வைரலாக்கி வருகின்றனர். இதனிடையே மற்ற நாடுகளின் ஒலிம்பிக் உடைகளையும் பகிர்ந்து நமது நாட்டின் உடையுடன் ஒப்பிட்டு கருத்துக்களை பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூருக்கும் ஈப்போவுக்கும் இடையே தினசரி 2 மணி நேர புதிய விரைவு ரயில் சேவை தொடங்கப்படவிருக்கிறது. இந்த சேவை ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என KTM எனப்படும் கிரேத்தாபி தனா மலாயுவின் தலைமைச் செயல் அதிகாரி முகமது ஜைன் மர்தாஹா ஈப்போவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். கோலாலம்பூருக்கும் ஈப்போவுக்கும் இடையிலான தற்போதைய பயணம் சுமார் 3 மணி நேரம் ஆகும். அந்த வகையில் 2 மணி நேரத்தில் எங்களது சேவை இருக்கும் என அவர் கூறினார். ஈப்போவின் தயாரிப்புகள் மற்றும் சுற்றுலா தலங்களை விளம்பரப்படுத்துவதற்கான விளம்பர நிகழ்ச்சியை மாநகர் மேயர் டத்து ருமைசி பஹாரின் தொடக்கி வைத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். கூடுதல் பயணங்கள் எதுவும் இல்லை, ஆனால் புதிய ரயில் பெட்டிகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் மற்றும் ஈப்போவுக்கு இடையே பயணங்களின் எண்ணிக்கை 32 உள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கு இரட்டை கண்காணிப்பு திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் பயண நேரம் குறைக்கப்பட்டது என்று முகமது ஜைன் கூறினார். கோலாலம்பூரிலிருந்து பட்டர்வர்த் மற்றும் படாங் பசார் வரைக்குமான ரயில் பயண நேரமும் 45 நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக முகமது ஜைன் கூறினார்.
QR குறியீட்டை பயன்படுத்தி பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களிடம் தலா 10 சென்ட் வீதம் திருடி வந்ததாக சந்தேகிக்கப்படும் உணவகம் ஒன்றில் KPDN மாநில உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனையை நடத்தினர். பொதுமக்கள் கொடுத்த புகாரை தொடர்ந்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. QR குறியீட்டை பயன்படுத்த வங்கிகள் கட்டணம் விதிப்பதால் வாடிக்கையாளர்களிடம் அந்த 10 சென்ட் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக 60 வயதான சம்பந்தப்பட்ட உணவகத்தின் உரிமையாளரான மூதாட்டி ஒருவர் தற்காத்து பேசியுள்ளார். இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து அந்த 10 சென்ட் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. எனினும் சேவை வழங்குநர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் QR குறியீட்டை பயன்படுத்த கூடுதல் கட்டணம் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின இயக்குனர் நொரினா ஜஃபார் தெரிவித்தார். அதனால் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு எதிராக 2011 ஆண்டு விலை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அண்மைய ஆன்லைன் வங்கி சேவை செயலிழப்பை தொடர்ந்து பேங்க் நெகாரா மலேசியாவின் மேற்பார்வையின் கீழ் ஒழுங்குமுறை விதிகளை மீறுபவர்களுக்கு அந்த மத்திய வங்கி அபராதம் விதிக்கலாம். இந்த விவகாரம் தொடர்பில் 2013 ஆண்டின் நிதி சேவைகள் சட்டம் மற்றும் 2013 ஆண்டின் இஸ்லாமிய நிதி சேவைகள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் இது தொடர்பாக பேங்க் நெகாரா நடவடிக்கை எடுக்க முடியும் என நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹுய் யிங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட நிறுவனங்களின் சீர்குலைவுக்கான மூல காரணத்தை மதிப்பீடு செய்வதை பொறுத்து இந்த நடவடிக்கை இருக்கும் என அவர் கூறினார். செயலிழப்பின் மூல காரணத்தை கண்டறிய சம்பந்தப்பட்ட வங்கி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த பேங்க் நெகாரா மலேசியா உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ள வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடையூறுகளால் ஏற்படும் ஏதேனும் புகார்கள் மற்றும் விசாரணைகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதும் இதில் அடங்கும் என தேசிய முன்னணி ஆயிரத்தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வீகா சியாங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது லிம் ஹுய் யிங் இதனை தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. வடகொரியா அனுப்பிய குப்பைகள் நிரப்பப்பட்ட பலூன்கள் குவிந்ததால் தென் கொரியாவின் இன்சன் அனைத்துலக விமான நிலையம் இன்று அதிகாலை சுமார் 3 மணி நேரத்திற்கு மூடப்பட்டது. அதனால் அங்கு விமான புறப்படும் மற்றும் தரையிறங்கும் நடவடிக்கைகள் தடைப்பட்டதாக விமான நிலைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் தொடங்கி தென் கொரியாவுக்குள் குப்பைகள் நிரப்பப்பட்ட 100கணக்கான பலூன்களை வடகொரியா அனுப்பி வருகிறது. அவற்றில் சில தென் கொரியாவின் விமான நிலைய சேவைகளில் இடையூறு ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக இன்சன் நிலையம் வந்தடைந்த 8 சரக்கு விமானங்கள் தென் கொரியாவின் ஜொங்ஜூ மற்றும் ஜேஜூ விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் உள்நாட்டு நேரப்படி அதிகாலை மணி 1க்கும் 4க்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஓடுபாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து விமான சேவைகள் வழக்கத்துக்கு திரும்பின. கடந்த 2 நாட்களில் மட்டும் தென்கொரியா அனுப்பிய 100கணக்கான பலூன்கள் தென்கொரிய தலைநகர் சியோல் உட்பட அதை சுற்றியுள்ள பகுதிகளில் விழுந்ததாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது.